உங்க சின்னவர் தீபாவளிக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு, அதிசயமா இருக்கு. ஆமா, என்ன பண்றது, நம்ம வந்து எல்லா மக்களையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு கட்சி தான் நம்ம கட்சி. அதனால எல்லா தடவையும் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அதுவும் இல்லாம இந்த வருஷம் தேர்தல் வேற வருது. அதனால தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னோம்னா இந்துக்கள் மனசும் கொஞ்சம் குளிர்ச்சி அடையுமே அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லக்கூடாதா, அவர் வந்து தீபாவளி வாழ்த்து சொன்னாலும் குத்தங்கிறீங்க, சொல்லனாலும் குத்தங்கிறீங்க, என்னதான் பண்றது? ஒரு துணை முதலமைச்சர் அவர் எவ்வளவுதான் மக்களுக்காக பாடுபடுவாரு. இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தாரு, என்னடா நடந்து அதிசயமா சொல்லியிருக்காருன்னு பார்த்தா எலெக்ஷன்னாலதான் சொல்லியிருக்காரு போல. அப்படிலாம் மக்கள் கிடையாது. மேலாம் எந்த அக்கறையும் இல்ல. அவருக்கு மக்கள் மேல அதிக அக்கறை இருக்கு. அதை வந்து மக்களே சொல்லுவாங்க. மக்களே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னையோட அதிமுக கட்சி ஆரம்பிச்சு 54 வருஷம் ஆகுது. அப்படியா? ஆமா, அதுவும் எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி, அம்மாவோட ஆட்சி அப்படிலாம் தமிழ்நாட்டோட பொற்காலமா இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கட்சி ஆரம்பிச்சு 54 வருஷம் ஆயிடுச்சு பாருங்களேன். ஆமா, எங்களை வந்து பல வருடங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றி எங்களை வந்து வனவாசத்துக்கு போக வச்ச கட்சி அந்த கட்சி தான். என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா அந்த கட்சியில இப்போ ஒருத்தர் பொதுச் செயலாளரா இருக்காருல்ல, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் என்னங்க இன்னைக்கு சட்டசபையில வந்து உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு எதையோ அறிமுகப்படுத்தி இருக்காரு. மாதிரி என்னது? அது ஒண்ணும் இல்ல, இந்த எலெக்ஷன் டைம்ல மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லி ஒரு 520 வாக்குறுதி கொடுத்தீங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் உங்க தலைவரே ஒத்துக்கிட்டாரு, எங்களால செய்ய முடிஞ்சதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இது எதையுமே செய்யல, இந்த தீபாவளி ஸ்பெஷலா எல்லாருக்கும் உருட்டுக்கடை அல்வா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம விட்ட வாக்குறுதி எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டு இருக்காருப்பா. அப்படியா? எங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒண்ணு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? பாஜக வந்து புதிய அடிமைகளை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சி அதாவது அதிமுக வந்து மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது பழைய அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பண்றது, அரசியல்னா இந்த மாதிரி சொல்லித்தானே ஆகணும். அதனாலதான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. இது கடைசி நாள் இன்னைக்கு, இந்த சட்டமன்ற கூட்டத்தினுடைய கடைசி நாள் இன்னைக்கு. நிறைய மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க, புதிய அறிவிப்புகள் வந்திருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு புதிய மசோதாவை ஏதோ அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, எங்க கட்சிக்காரவங்க எல்லாம் நீங்க செஞ்சதை சுட்டி காட்டணும்ன்றதுக்காக கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பேட்ஜோட சட்டசபைக்கு போனாங்க. ஆமா பார்த்தேன். ஏதாவது சட்டமன்றத்துல இப்படி எல்லாம் பண்ணலாமா? நீங்க பொதுமக்கள் கிட்ட பண்றத அங்க சட்டசபையில பேசணும்ன்றதுக்காக இந்த பேட்ச் போட்டு போறாங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு தவறு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்தினுடைய மாண்பை வந்து இது வந்து குலைக்கிற மாதிரி இருக்கு. ஓ, பேட்ச் போட்டு போனது மாண்பை கெடுக்குதா? போன ஆட்சியில நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு மக்களுக்கு தெரியாதா என்ன? உங்க தலைவர் சட்டசபையில சட்டையை கிழிச்சிட்டு போனாரு, அது வந்து சட்டசபையோட மாண்பை கெடுக்கல. இவங்க பேட்ச் போட்டு வந்தது மாண்பை கெடுக்குதா? என்னங்க இது? சரி, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு வந்து பாமக காரங்களும் இதுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சட்டசபைக்குள்ள. அதாவது எம்எல்ஏ அருள் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தரப்பு. அவர் வந்து எழுந்து பேசும் பொழுது மற்ற எம்எல்ஏக்கள், மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு எம்எல்ஏக்கள் கோஷங்களை எழுப்பியிருக்காங்க, அவரை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. இதனால அங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம என்னதான் பண்றது, அவங்க வந்து ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சிருக்காங்க, ஆனாலும் கூடிய சீக்கிரத்துல சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. இதுல என்னன்னா இந்த பிரிவு அப்படியே நீடிச்சது அப்படின்னா யாரு எந்த கூட்டணியில இருப்பாங்க, தனியா போட்டிடுவாங்களா இல்ல பாஜக கூட்டணிக்கு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளரா இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா பைஜெயந்த் பாண்டா அப்படிங்கிறவர், பிஜேபியினுடைய தேர்தல் பொறுப்பாளர். அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேற்று ரகசியமா அவர் வீட்டுல போய் சந்திச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த போட்டோக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. ஆனா சந்திப்ப ரகசிய சந்திப்புங்கிறாங்க. என்னங்க இது, மீடியாக்கள் இப்படியா எழுதுறது? நீங்களே சொல்லுங்க. அவங்க சந்திச்ச போட்டோ மட்டும் தானே வெளியாச்சு, என்ன விஷயமா சந்திச்சாங்கன்றது இன்னும் ரகசியமா தானே இருக்கு. ஓ, அதனால ரகசிய சந்திப்புங்கிறாங்களா? ஆமா. சரி, என்ன இருந்தாலும் அவரை வந்து இந்த பிஜேபிக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஊடகங்கள் அவரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும், அதனாலதான் இப்படியான செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னையோட அதிமுக ஆரம்பிச்சு 54 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால எல்லாரும் நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க. எல்லா எம்எல்ஏக்களும் ஒத்துமையா இருக்கும் போது நம்ம ஓபிஎஸ் மட்டும் யாருமே இல்லாம ஓரமா உட்காந்துருக்காரு. அதை பாத்தீங்களா? சட்டமன்றத்துல அவர் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது என்ன பண்றது, அவர் வந்து எங்க பேச்ச கேட்டு இப்படி செயல்படுறாருன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஆனா பிரிந்த அதிமுக ஒன்று சேரணும் அப்படிங்கறதான் அதிமுக கட்சியினுடைய ஒரு மன குமுறலா இருக்கு. அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிறது அதனுடைய பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவு தான். அதை வந்து நம்ம மக்கள்கிட்டே விட்டுருவோம். மக்களே, இந்த அதிமுக கட்சி ஆரம்பித்து 54 ஆண்டுகள் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம மதுராந்தகம் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, மரகதம் குமரவேல், அவங்க எல்லாம் கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் அதிமுக அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறத
கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சித்தப்பா வணக்கம். வணக்கம். என்ன உங்க கட்சியில ஏதோ நீதிமன்றம் ஏதோ சொல்லியிருக்காமே, உங்களுடைய கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்லிருச்சாமே? யாரும் சொல்லப்பா, நீங்க தான் சொல்றீங்க. நாங்க சொல்லல, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தர் வந்து போய் கேஸ் போட்டிருக்காரு. ஆமா, தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கட்சி இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி. அதுவே தெரியாம கேஸ் போடுறீங்களா? அதான் அந்த கட்சியை எப்படி நாங்க வந்து அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, துரை வைகோ அவர்கள் வந்து ஏதோ சொல்லியிருக்காமே தமிழக வெற்றி கழகம் கட்சியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? ஆமாப்பா, என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எங்க தலைவர் நின்னாலும் அரசியல்ல அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவரு துரை வைகோ சொல்லியிருக்காரு. என்னப்பா இது, எல்லாருமே என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தினால திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன மாத்தி சொல்றாரு? அவருக்கு தெரியல. அப்படியா? நிறைய பேர் சொல்றது வந்து பொது கருத்தை நான் சொல்றேன். அதிமுக வந்து இதனால பயன்பெறுவாங்க. ஒருவேளை தனித்து நின்றாலும் சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் விஜய்க்கு போயிடும், அதனால திமுக தோல்வி அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு என்ன, துரை வைகோ அவர்கள் சொல்றாரு, அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிட வேண்டியதுதான். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவி நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, அதுக்கான எதிர்வினைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த ஐயா வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும், அது வந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. இவ்வளவு நாள் இவருக்கு அது தெரியலையா, 9 சீசன் போய்கிட்டு இருக்கு, 9வது சீசன்ல வந்து சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்கருத்துக்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு புது சர்ச்சை வந்திருக்கு. பிரசாந்த் காந்த் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காரு. என்னன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீயா நானா நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சியில வந்து திருநாய்கள் குறித்து ஒரு விவாதம் நடந்தது. அதனால பாத்தீங்க அப்படின்னா திருநாய்கள் குறித்த எதிர்மறையான கருத்துக்கள் வந்து சமூகத்துல இருக்கு, கொஞ்ச நாள் சர்ச்சையா இருந்தது. ஆமா, அதனால அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொது மேடையில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுவது தவறு கிடையாது, விவாத நிகழ்ச்சி தான் அது. ஆமா, அதனால நீங்க வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நாங்க தடை செய்ய முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, எதுக்காக இந்த நீயா நானாவை நீங்க தடை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க, நீங்க பதிலளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் சேர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் ஒளிபரப்ப கூடாதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோமே, வருங்காலத்துல இந்த தொலைக்காட்சியே இல்லாம போயிரும், மக்களுக்கு என்டர்டைன்மெண்டே இல்லாம போயிருங்க. சுட்டி டிவி தான் பார்க்கணும் போல. ஆமா, அதுக்கும் தடை வச்சாலும் விதிப்பாங்க. ஏன் பண்ண சண்டை கண்டெல்லாம் அதுலயும் போடுறாங்களா? மக்கள்கிட்ட கேட்போம், மக்களே இது போன்ற நிகழ்ச்சிகளை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, பிக் பாஸ் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தடை செய்யணுமா, அப்படி தடை செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சீரியலையும் தடை பண்ணி விடுங்கப்பா. ஏன், அதனால நிறைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதா? எங்க குடும்பத்திலயும் அதனாலதான் பஞ்சாயத்தா இருக்கு. அண்ணன் தம்பி வணக்கம். அண்ணே, ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தியா? ஆமா, எங்க ஆட்சியில அது நடக்க வாய்ப்பு இல்லையே. நல்ல செய்தி தான், ஆனா தமிழ்நாட்டுல நடந்த செய்தி இல்ல, குஜராத்ல நடந்த செய்தி. குஜராத்ல நடந்த செய்தி தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்தியா? என்னன்னு தெரியலையாப்பா. குஜராத்ல வந்து பிஜேபி ஆளுதுல. ஆமா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பழைய அமைச்சர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பதவி விலக சொல்லிட்டு புதுசா வரவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. 26 அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது முன்னாடி இருந்த அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிறவங்க புதிய அமைச்சர்களா பதவியேற்று இருக்காங்களா? இதுல என்னப்பா நமக்கு நல்ல செய்தி? சிஎஸ்கேவோட முன்னாள் கேப்டன் இருக்காருல்ல ரவீந்திர ஜடேஜா, ஆமா, அவரோட ஒய்ஃப் வந்து குஜராத்ல எம்எல்ஏவா இருக்காங்க. சரி, அவங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்படியா? பாத்தீங்களா, தமிழ்நாடு நல்ல செய்தி தானே. ஒரு சென்னை டீமுக்கு விளையாடுறவங்களோட ஒய்ஃபுக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுத்தது வந்து தமிழ்நாடுக்காரங்களாம் கொண்டாடணும். கொண்டாடுவோம், எல்லாரும் கொண்டாடுறீங்களா? எதான் நியூஸா சொல்றதுன்னு உனக்கு தெரியும் இது இல்லையாப்பா? அவங்க அமைச்சராகிறாங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும், நல்லபடியா செயல்பட்டு அந்த மாநில மக்களுக்காக அவங்க சேவை செய்யணும். ஆனா அதை வந்து நீ தமிழ்நாடு கூட கோரிலேட் பண்ற பாத்தியா? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்ல, நம்ம தமிழக இளைஞர்கள் இப்படி இருக்காங்க. இதனாலதான் தமிழ்நாட்டுக்கு வர்ற முதலீடு தான் ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரி விடு, நீ எதை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். நீங்க தான் அதுல புரிஞ்சுக்கணும். பாருங்க, அந்த கட்சிக்காரங்க புதுசா ஒரு எம்எல்ஏக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்க, ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவரோட பையன் அவரோட பேரன் தான் முதலமைச்சர் ஆகுறாங்க. ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்களோட வாரிசுகள் தான் அமைச்சராகவே இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி? நீ கூட வேற ஏதோ சொல்ல வர்றேன்னு நினைச்சேன், நான் கரெக்டா கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்ட பாத்தியா? நல்ல விஷயம்தான். இப்படி வந்து விழித்துக்கோள் தமிழா அப்படிங்கறத நம்மளுடைய ஒரே இதா இருக்கு. முதலீடுகள் வேற மாநிலங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. எங்க கட்சி தான் ஆட்சியில இருந்தாலும் எங்களுக்கு இது அவமானமா இருந்தாலும் நான் வந்து மக்களுக்கு நலனுக்காக இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, குஜராத் இருக்கட்டும். குஜராத்ல ஒரு நல்ல கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, போட்டோம். இப்ப பீகார் எலெக்ஷன் வந்துட்டு இருக்குல்ல, ஆமா, அங்க நல்ல கட்சி இருக்கு. இல்ல, நீ அங்க நல்ல கட்சி ஆட்சி பண்ணுதுன்னா இங்கேயும் ஒரு நல்ல கட்சியினுடைய கூட்டணி தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்தல் நடக்க போகுது. தேர்தல்ல வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், என்டிஏ ஒரு கூட்டணி, அதே மாதிரி இண்டி கூட்டணி. அங்க இண்டி கூட்டணி சொல்ல முடியாது. இப்ப வந்து ஆர்ஜேடி வந்து என்டிஏக்கு எதிராக அங்க இருக்காங்கப்பா. ஆர்ஜேடினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி. இப்ப அவருடைய மகனான தேஜஸ்வி யாதவ் இருக்காருல்ல,
அவர் தான் அந்த கட்சியினுடைய ஒரு முகமா இருக்காரு. அவர் கூட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட்டணியில இருக்காங்க. ஆம் ஆத்மி தனியா போட்டியிடுது. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல, அவருமே ஒரு தனி கட்சி வச்சு போட்டியிட்டு இருக்காரு. ஒரு 4 முனை போட்டி நிலவுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 4 முனை போட்டி இருந்தாலுமே ஒரு கட்சினா அந்த கட்சியினுடைய தலைவர் போட்டியிட்டாதானே சுவாரஸ்யம் இருக்கும். ஆனா வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த இதுல நான் போட்டியிடல அப்படின்ட்டாரு. மத்த எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, ஆர்ஜேடியும் சரி பாஜகவும் இவருக்கு வந்து தோல்வி தெரிஞ்சு போச்சு, இவர் தோத்துருவாரு தெரிஞ்சிருச்சு, இவர் இந்த தேர்தலில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாரு, எந்த எஃபெக்டும் இருக்காது, அதனாலதான் இந்த தேர்தலில் போட்டியிட தயங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு தலைவரா இருந்தா நம்ம தான் முன்னாடி களத்துல இறங்கணும். 2016 ஐயா வைகோ அவர்கள் வந்து களத்துல இருந்து பின்வாங்கினது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பாதிப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இப்ப 101 தொகுதிகள்ல நிதிஷ்குமாரனுடைய கட்சியும் 101 தொகுதிகள்ல பாஜகவும் போட்டிடுறாங்க. இதுல யார் அதிக தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியில நீடிக்க மாட்டார். அவருக்கு பதிலாக பிஜேபியை சார்ந்த ஒருத்தவங்க தான் முதலமைச்சரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. போதுமா அபியாரை பத்தி பேசுனது? போதுமா? போதும். சரிங்க, தீபாவளி எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீங்க ஊருக்கு கிளம்பல? ஊருக்கு கிளம்பணும்ப்பா. இப்ப போனோம்னா கூட்டமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. சரி, என்ன நீ அங்கிட்டு இருந்தா வர்ற? எப்படி இருக்கு இந்த செங்கல்பட்டு ரோடு அதெல்லாம்? நீங்க என்ன செங்கல்பட்டுன்றீங்க? கிண்டில இருந்து திருச்சி வரைக்குமே டிராபிக் ஜாமா தானே இருக்கு. அப்படியா? அதுக்குதான்ப்பா நான் எல்லாம் போய் கிளம்பல. தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு போனோம்னு வச்சுக்கோமே, அப்படியே ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்படித்தான் வட்டம் சொல்றாங்க, அன்னைக்கு போனாலும் கூட்டமா தான் இருக்கு. அதனால இந்த பண்டிகை காலங்கள்ல நம்ம ஊருக்கு போறவங்க இருக்காங்கல்ல, தென் மாவட்டங்களுக்கு போறவங்க இல்ல கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணி உங்களுடைய பயணங்களை திட்டமிட்டுக்கோங்க. எங்க பிளான் பண்றது? ஒரு டிக்கெட்டுக்கு பஸ்ஸுக்கு 5000 ரூபான்றான். ஆமாப்பா, 5000 ரூபாய் கொடுத்து தானே போகணும். நீ நானும் என்ன புது கார் வாங்கியா போக முடியும்? ஏன்னா அதெல்லாம் வாங்கலாம்னே. ஏன்னா இப்பதான் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால காரு பைக்கோட ரேட்லாம் கம்மியாயிருச்சு. சரி, அதனால சீக்கிரம் சட்டுப்புடன் வாங்க ஒரு காரு. சரி, நீ அடுத்த வட்டம் ஒரு கார் வாங்க, உங்க கூட சேர்ந்து நானும் போறேன். அதான் நானும் பிளான் போட்டேன். நீங்க கார் வாங்கி உங்க கூட வந்து அப்படியே சாத்தூர் தானே போற வழியில இறங்கலாம்னு பார்த்தேன். இதெல்லாம் விடு, நான் வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். என்னது? இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து பார்த்தா அப்படின்னா புது ஜெர்சி அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு அந்த வீரர்கள்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெர்சியுமே நம்ம இப்ப பாக்குறோம். மக்களே, இந்த ஜெர்சி எப்படி இருக்கு? இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஆஸ்திரேலியா கூட மோத போறாங்க. அந்த போட்டியில ஜெயிப்பாங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க.